ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் மார்க்கெட் ப்ரொஃபைலை பார்க்க போகிறோம். மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஏற்கனவே. அதனால் உங்களுக்கு இது வாட்ச் லிஸ்ட்டில் இருந்து எடுத்து போட்டு வச்சுருக்கிறேன். எப்படி நீங்கள் கோ சாட்டிங் வந்து ஃப்ரீ கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 100% ஆஃப் ஃப்ரீ ட்ரையல் நோ கிரெடிட் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மாதத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எல்லோரும் போய் பதிஞ்சிங்க. அவங்க இமெயில் ஐடியை கொடுத்தாலே வந்துடுது. லைவ்லேயும் பார்க்குறோம். லைவ்லேயும் பார்க்கறதுனால நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்னால் என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 12 ஏவிலேருந்து ஏ பீரியட்லேருந்து இதை வந்து ஒவ்வொரு பாக்ஸையும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏபி சிடிஇஎஃப்ஜிஹெச்ஐஜேகேஎல் எம் வரைக்கும் வருது. இந்த எம் வந்து ஒரு ஏ வந்து ஒரு கேண்டில்னு வச்சு ஞாபகம் வச்சுக்கிங்க. அதாவது மொத்தம் வந்து 13 கேண்டில்ஸ் ஒரு நாளைக்கு, 13 கேண்டில்ஸ். அதாவது இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை ஆன் பண்ணோன்னா இங்கே வருது இல்லைங்களா கேண்டில்ஸு. இந்த கேண்டில்ஸினுடைய காம்போசிட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துறீங்க. காம்போசிட்டுன்னு சொன்னால் சுருக்கிடுறாங்க. அதே ஸ்பிளிட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் விரிவடைய வைக்கிறாங்க. இந்த கேண்டில்ஸினுடைய அரை மணி நேரம், ஆமாம் அரை மணி நேரம். ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஃபோன் வந்துடுச்சு, பேசிட்டேன். இப்போ வந்து ஏ டு எம் சொன்னேன் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இது மாறவே மாறாது, கான்சன்ட்ரேஷன். அதே மாதிரி இதில் மாறாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த ஏன்றது வந்து ஒரு சின்ன கட்டம் இருக்கு இல்லையா, அந்த கட்டம் வந்து டிபிஓன்றாங்க, டைம் ப்ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இதனுடைய அப்ரிவேஷன். இந்த ஏ வந்து அரை மணி நேரம்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு கேண்டிலும் அரை மணி நேரம் தான். அந்த ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச்ஐஜேகேஎல் எம் வரைக்கும் தான் அவங்க வந்து இதை கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல். அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைல் வேற, வால்யூம் ப்ரொஃபைல் வேற, இன்னொன்று என்ன டக்குனா ஆர்டர் ஃப்ளோ வேறு. இந்த மூணும் இந்த கோ சாட்டிங் உள்ளே இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு சின்ன வீடியோ நீங்கள் பார்க்கணும். அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து என்ன ஒயிட் பண்ணணுமா, ஒரு நாளைக்கு வந்து இப்படி கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில்ஸுடைய ஹை ஒரு நாளோட ஹை லோடு எடுத்துடுறாங்க. இது லோ, இது ஹை. உங்களுக்கு வந்து சும்மா புரியறதுக்கோசரம் ஒரு 1000ன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து இது வந்து மூவ் ஆகிருக்குது. இந்த ஹையில் வந்து 1 டே, ஓகேவா. இந்த 1 டேவை வந்து 13 கேண்டில்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. அதுதான் நான் சொன்னேன் ஏ டு எம். அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு கேண்டில், மொத்தம் 13 கேண்டில்ஸ். அப்போது ஒவ்வொரு கேண்டிலும் இப்போ இது உள்ள ஹை லோ இருக்கு இல்லையா, ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஹை லோ இருக்கு இல்லையா, இது 1 டே 1000ன்னு வச்சுங்களேன். இந்த 1000 பாயிண்ட்ஸுக்குள்ளேயே, அதாவது இது 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 வந்து 0ன்னு வச்சுங்க, இது 1000ன்னு வச்சுங்க. இந்த 1000த்துக்குள்ளேயே தானே அந்த 13 கேண்டில்ஸ் தான் இருக்கும். அப்போ வந்து ஒரு கேண்டில் வந்து 0லேருந்து 200 போயிருக்கலாம், இன்னொரு கேண்டில் வந்து 250லேருந்து 300 போயிருக்கலாம், அப்படி போயிருக்கும் இல்லையா. அந்த ஹை லோஸை எடுத்துக்கிறாங்க. எப்படி? அந்த ஹை லோஸை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அந்த ஹை லோஸை எடுத்து என்ன செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க. ஏ கேண்டில் ஒரு ஹைலோவும், பி கேண்டில் ஒரு ஹைலோவும், இப்படி 13 கேண்டில்ஸாக பிரிச்சுக்கிறாங்க. 13 கேண்டில்ஸாக பிரித்து இது ஏ பீரியடு, இது பி பீரியடு, இது சி பீரியடுன்னு பிரிச்சுக்கிறாங்க. இப்படி தனித்தனியாக பிரித்து வர்றது தான் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய ஒரு தனித்துவம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது சின்னதாக கிளான்ஸ் கொடுத்துருக்குறேன். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில்
அந்த 13ஆ பிரிச்சுட்டாங்க இல்லையா, இந்த 13ஆ பிரிச்சதுல வேல்யூ ஏரியா லோ ஹை அண்டு பிஓசி இதை வந்து முக்கியமா சொல்றாங்க. இந்த பிஓசின்றத வந்து இந்த 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 இடத்துல வந்து குவிஞ்சிருக்கு பாருங்க, இந்த சென்டர் பாயிண்ட் வந்து பிஓசி. இது வந்து வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ. இந்த வேல்யூ ஏரியா ஹையும் வேல்யூ ஏரியா லோவும் எப்படி வந்ததுன்னா, ஒரு இந்த இந்த 13 கேண்டில்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த 13 கேண்டில்ஸ்ல மொத்தம் நமக்கு ட்ரேட் ஆகியிருக்கிற இடம் வந்து இந்த வேல்யூ ஏரியா ஹை, அதாவது அதாவது இது வந்து வேல்யூ ஏரியா ஹை, இது வந்து வேல்யூ ஏரியா லோ, இது வந்து சென்டர் பாயிண்ட் பிஓசி. பிஓசி இது வந்து வேல்யூ ஏரியா ஹை, இது வந்து லோ. இது இது இதுக்குள்ள இங்க இந்த ஏபிசிடி வந்து உங்களுக்கு 13 கேண்டில்ஸ்ல எங்க அதிகமா ட்ரேட் ஆகியிருக்குதோ அந்த டிபிஓ மட்டும் இந்த இடத்துல வந்து உட்காருது. மொத்தம் 13 டிபிஓ இதில் உட்காரும். அப்போ இப்படி 13 டிபிஓ இங்க உட்காந்துதுன்னா மட்டும்தான் அது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை வந்து பார்த்துட்டோம். இந்த வேல்யூ ஏரியா ஹை லோ எப்படி பார்க்குறாங்க, மொத்தம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு நாள் ட்ரேடு 0 to 1000, அந்த 1000ல் 70%, 70% ட்ரேட் ஆகியிருக்கிற இடம் வந்து தான் வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ. ஓகேவா, 70%. இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, நான் அதை போடுறேன், நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இது உள்ள வந்து நம்ம வேல்யூ ஏரியா ஹை பார்த்துட்டோம், பிஓசி பார்த்துட்டோம், வேல்யூ ஏரியா லோ போட்டோம். இந்த புவர் லோ, புவர் ஹை இதை வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, ஜஸ்ட் 2 டிபிஓ இருந்தால் மட்டும்தான் பண்ணுது. இந்த டிபிஓவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா வச்சுங்களேன், அது வந்து டெய்ல்ஸாக மாறிடுது. இந்த மாதிரி அதிகமாக போயிடுச்சுன்னா டெய்ல்ஸ், மார்க்கெட் ப்ரொஃபைலில் டெய்ல்ஸ் வந்து பையிங் டெய்ல்ஸ் அண்ட் செல்லிங் டெய்ல்ஸ்ன்னு 2ஆக பிரிக்கிறாங்க. கீழே வர்றது வந்து பையிங் டெய்ல்ஸு, மேலே வர்றது வந்து செல்லிங் டெய்ல்ஸ். இப்போ செல்லிங் டெய்ல்ஸ் அதிகமாக இருக்குன்னு வச்சிங்களேன், இப்போ எங்கேயாவது இருக்குன்னு வச்சிங்களேன், பார்க்கலாம். அந்த செல்லிங் டெய்ல்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அன்னைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து மறாவது நாள் வந்து செல் ஆகின்னு தான் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதில் டெய்ல்ஸ் வந்துருக்குது. இங்கே பாருங்கள், செல்லிங் டெய்ல்ஸ் அதிகமாக இருக்குது பாருங்கள். ஒரு ஏ வந்து பேரியட் வந்து எத்தனை போட்டிருக்காங்க பாருங்கள், கடன்னு போட்டிருக்காங்களா. இந்த மாதிரி வந்தால் அது செல்லிங் டெய்ல்ஸ். இதே மாதிரி கீழே வந்து அது பையிங் டெய்ல்ஸ். பையிங் டெய்ல்ஸ் அதிகமாக இருந்தால் அன்றைக்கி மறாவது நாள் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கும். அதையும் பார்க்கலாம், எங்கேயாவது இருக்கும், எங்கேயாவது இருக்கும், நான் காட்டுறேன். இது வந்து டெய்ல்ஸ், ஞாபகம் வச்சுக்கிங்க, இது வார்த்தை. இங்கே வந்து 1 2 3 நம்பர் போட்டிருக்காங்களா, அது வந்து டிபிஓ. டிபிஓ கவுண்ட், அதாவது இங்கே இருக்கக்கூடிய 1 2 3 ஏபிசி இருக்கா, இங்கே 3 இருக்கும். இது டிபிஓட கவுண்ட். இது பார்க்குறதுக்கு யூஸாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டு வச்சுருக்காங்க பாருங்க, அது வந்து ஐபி ரேஞ்ச். இந்த ஐபி ரேஞ்சை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, டோட்டல் ஏடிஆர், அதாவது அதாவது ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்சு, ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்சு. ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்சு எப்படி பார்க்குறோன்னா, ஒரு ஓப்பனோ ஹையோ க்ளோஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த க்ளோஸை வந்து 14 நாளைக்கு ஆவரேஜ் பண்ணுறாங்க. இந்த ஆவரேஜ் பண்ணி வரக்கூடிய ஒரு 250 வருதுன்னு வச்சிங்களேன், அந்த 250ல் இதை வந்து பிரிக்கலாம் இல்லையா, 70% பிரிக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி பிரிச்சிடுறாங்க. அந்த பிரிச்சுட்டு தான் கால்குலேஷன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பிரிச்சுட்டு கால்குலேஷன் பண்ணும்போது 30 வரும்போது அது வந்து ஐபி வந்து சின்ன ஐபி, ஸ்மால் ஐபி. 30லேருந்து 60க்குள்ளே இருந்ததுன்னா மீடியம் ஐபி, 60க்கு மேலே போயிடுச்சுன்னா வைடு ஐபி. இந்த வைடு ஐபியில் தான் ட்ரேட் எடுக்கிறாங்க. அதை கொஞ்சம் ஞாபகம் பண்ணி வச்சுக்கிங்க, அது ஒரு விஷயம். அப்புறம் இது செட்டிங்ஸ்லாம் உள்ளே போய் பார்க்கலாம், நான் உங்களுக்கு செட்டிங்ஸும் சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது வந்து இந்த 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 ப்ரொஃபைலில் இந்த மாதிரி இருந்ததுன்னா டி ப்ரொஃபைல்னு அர்த்தம். இதை ஞாபகம் வச்சுக்கிங்க, டி ப்ரொஃபைல்னு இதுக்கு பேர். அடுத்தது பெல் ப்ரொஃபைல்னு பேர். இதுவும் ஸ்மால் டி தான், சின்னதாக கேபிட்டல் டி.
டி ப்ரொஃபைல்னு பேர், இதுக்கு பேர். இந்த டி ப்ரொஃபைல் வந்தால் எப்படி எப்படிலாம் ட்ரேட் எடுக்கணும்னு ஒரு சின்ன ஸ்டடி இருக்குது, அதை நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு வேணா கொடுக்குறேன். இதே மாதிரி இது வந்து 4 விதமாக இருக்குது. எப்படி எப்படிலாம் இருக்குதுன்னா, டி ப்ரொஃபைல் இருக்குது, பி டவுன் சைடு பி ப்ரொஃபைல் இருக்குது, அதாவது பி சின்ன கேபிட்டல் லெட்டர் பி இருக்குது. இதே மாதிரி டி ப்ரொஃபைல் பி ப்ரொஃபைல் இருக்குது, இது பி ப்ரொஃபைல். இது டி ப்ரொஃபைல் பார்த்தோமா, டி ப்ரொஃபைல் பார்த்தோம், பி ப்ரொஃபைல் பார்த்தோம், பி ப்ரொஃபைல் பார்த்தோம். அப்புறம் பி ப்ரொஃபைல் இருக்குது, அதாவது இங்கே வர்றது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் மேலே, அது பி ப்ரொஃபைல் இருக்குது. இந்த ப்ரொஃபைலுடைய ஸ்டைலை வச்சு பிரிக்கிறாங்க. இந்த பி ப்ரொஃபைலுக்கு இன்னொரு பேர் இருக்குது, டிடி ப்ரொஃபைல். 2 டி வர்றதுனால இங்கே ஒரு டி வருது, இங்கே ஒரு டி வர்றதுனால 2 டி ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. 2D ப்ரொஃபைலு இல்லாட்டி பி ப்ரொஃபைலு, இது வந்து டி ப்ரொஃபைலு, இது வந்து பி ப்ரொஃபைல், இது வந்து பி ப்ரொஃபைலு. இதெல்லாம் வந்து இவங்க டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுற வேர்டு. இந்த ப்ரொஃபைல் வந்ததுன்னா இந்த ட்ரேடு எடுக்கலான்றத வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் பாருங்கள். அடுத்தது நம்ம செட்டிங்ஸ் உள்ள போகலாம். இப்போ வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் உள்ள போனோன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் வரும். இந்த செட்டிங்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, இதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்ஸ், எஸ், இந்த செட்டிங்ஸில் ஆர்டர் ஃப்ளோன்னு இருக்கும். அந்த ஆர்டர் ஃப்ளோவில் போயிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், யாருமே கேட்டாலும் தெரியலன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அதாவது நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா டிபிஓ, இந்த டிபிஓட சைஸை வந்து கால்குலேட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதாவது என்எஸ்சி வந்து 0.05 டிக்கு தான் கொடுக்குறாங்க. அப்படின்னா 5 பைசான்னு அர்த்தம். இதை வந்து பைசாவாக நாம வச்சுக்கிங்க. 0.05 வந்து 5 பைசா, 5 பைசா. அப்போ 1 ரூபாய்க்கு 20, 1 ரூபாய்க்கு 20 5 பைசா சேர்ந்தா தானே ஒரு பாயிண்ட் வரும். இப்போ நான் 2 வச்சுருக்கேன், 40 5 பைசா சேர்ந்தா தான் 2 ரூபா. அப்படி வச்சுங்க. இந்த 2 ரூபா வச்சு தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுறோம். இப்போ நம்ம வச்சுக்கிற ஒரு டிபிஓ வந்து 2 ரூபாய்க்கு உள்ள ரிசல்ட்டு. அந்த 2 ரூபாய்க்கு உள்ள ரிசல்ட்டை வந்து நம்ம இங்கே வந்து கால்குலேட் பண்ணோம். இதை வந்து நம்ம வந்து டைனமிக், அதாவது மாற்றங்கள் உடையதாக மாற்றிக்கலாம். ஆட்டோ வச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். நீங்கள் மேனுவலாக வச்சு பார்க்குறது தான் இது நல்லது. பேங்க் நிஃப்டிக்கு ஒரு அளவும், நிஃப்டிக்கு ஒரு அளவும், ஸ்டாக்குக்கு ஒரு அளவுமா இது மாறுது. அதனால் இந்த அளவை வந்து மாற்றி வச்சு தான் ஸ்டாக்கும் பார்க்கணும், நிஃப்டியும் பார்க்கணும், பேங்க் நிஃப்டியும் பார்க்கணும். ஏன்னா அதனுடைய வொலாட்டிலிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த டிபிஓ சைஸை இங்கே மாற்றி வச்சு பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது அடுத்தது வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் உள்ள போயிடலாம். செட்டிங்ஸ் வந்து முக்கியமான விஷயம் சிலதெல்லாம் பார்க்கணும். ஆட்டோ டிபிஓ வச்சுருக்கிறேன். நீங்கள் டிபிஓ வந்து 8 வச்சுக்கிங்க, 7 வச்சுக்கலாம், 4 வச்சுக்கலாம். மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நிஃப்டிக்கு வந்து 4 5, பேங்க் நிஃப்டி 7 வரைக்கும் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. 7 வரைக்கும் வச்சு பார்க்கலாம், தெளிவாக இருக்குது. ஆட்டோவோட மேனுவல் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டை மாற்றிக்கலாம். இந்த ஹைடு லெட்டர்ஸ்ன்ற இந்த எம்பி ஃபாண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதுக்கு தான் இதில் இருக்கிற மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய செட்டிங்ஸு. அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்டைலை மட்டும் மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த பேக்ரவுண்டை மாற்றலாம். பேக்ரவுண்டை மாற்றினீங்கன்னா பாருங்கள், இந்த ஏபிசிலாம் மறைஞ்சு போச்சு, மறுபடியும் ஏபிசிடி வரும். பேக்ரவுண்டோட பாக்ஸ் தீம்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதை ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி பாருங்கள். இதெல்லாம் யூஸே கிடையாது, ஆனால் முக்கியமானது வந்து சிலதெல்லாம் முக்கியமானது சொல்கிறேன் இல்லையா, அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. எம்பி ஃபாண்ட்டு, இந்த ஃபாண்ட்டு சைஸை மாற்றிக்கலாம். ஆட்டோவாக வச்சுருக்கிறேன் நான், அதை எடுத்து விட்டிங்கன்னா 12 சைஸ் வச்சுருக்கிறேன். நீங்கள் சின்னது பெருசு பண்ணிக்கலாம். இந்த செஷன் இது வந்து முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இந்த செஷன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓப்பன் ஹைன்றதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கேண்டில்லையும் நம்ம ஓப்பன் ஹையை பார்க்கலாம். இந்த 13 கேண்டில்ஸ் வருது இல்லையா, இந்த 13 கேண்டில்ஸில்
இந்த 13 கேண்டில்ஸில் எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு நமக்கு தெரியாது இல்லையா, எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சுன்னு தெரியாது இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம்னா இந்த ஓப்பன் OP/CL இதை ஓப்பன் பண்ணாதான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் ஹை அதை வந்து ஓப்பன் ஹை நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மேலே வந்து எழுத்தாக வருது இல்லையா, இந்த இந்த எழுத்துக்கு பேர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்னு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த எழுத்தெல்லாம் காணாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எழுத்தை நீங்கள் மறுபடியும் போட்டிங்கன்னா அந்த எழுத்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த ஸ்பிளிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 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 ஸ்பிளிட்டு ப்ரொஃபைல், இந்த ஸ்பிளிட்டு ப்ரொஃபைலை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த 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 13 கேண்டில்ஸை நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பிளிட் ப்ரொஃபைலில் இந்த பாருங்கள் தனித்தனியாக பிரிஞ்சிடுச்சு பாருங்கள். அந்த ஸ்பிளிட் ப்ரொஃபைல்லையும் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணுறதா இல்லை லாஸ்ட்டு ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணோம், லாஸ்ட்டு ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டு ப்ரொஃபைல் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணோம். இந்த ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறது வந்து லைவ் மார்க்கெட்டில் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏ பீரியடு, பி பீரியடு, சி பீரியடு கட் ஆகிடுச்சு, இல்லை ஏ பீரியடு வந்து பிஓசிக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, நம்ம பை போகலாமா செல் போகலாமான்றத தீர்மானிக்கிறதுக்கு இந்த ஸ்ப்ளிட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ப்ளிட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ப்ளிட்டு முக்கியம், செஷன் முக்கியம். இந்த செஷனில் ஆட்டோவுக்கு பதிலாக நம்ம வைக்கிற டிபிஓ கவுண்ட்டு முக்கியம். இதெல்லாம் செட்டிங்ஸ் தெரிஞ்சிக்கினா தான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை பார்க்க முடியும் நீங்கள். அப்போ தான் அதை வந்து நீங்கள் இது பண்ண முடியும். டிபிஓ கவுண்ட் ஸ்ப்ளிட்டு சொல்லிட்டேன்னா அப்புறம் வந்து மேக்ஸிமம் விட்த்து, இந்த விட்த்து இருக்குதுங்களா, பிஓசிக்கு மேலே வந்து வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ இருக்கு இல்லைங்களா, அந்த விட்த்தை வந்து நாம் மேனுவலாகவே கண்ட்ரோல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான ரொம்ப அக்யூரேசி வேணால் 60 கூட வச்சுக்கலாம், 50 கூட வச்சுக்கலாம். ஆனால் அவ்வளோலாம் வைக்கலாம், எல்லோரும் 70, 30 தான் வச்சு பார்க்குறாங்க. அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃபியூச்சரில் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, நான் வந்து ஒரு 65 வச்சு பார்க்க போகிறேன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அக்யூரேசி கிடைக்கும். மார்க்கெட் ப்ரைஸ் வேல்யூ ஏரியாவுடைய கலர்ஸை மாற்றுறதுக்கு இது, லைன்ஸை மாற்றுறதுக்கு இது, கலரை இதை ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ ஏரியா லைன்ஸ்லாம் போயிடும், மறுபடியும் வேல்யூ ஏரியா லைன்ஸ் வரும். மார்க்கெட் ப்ரொஃபைல் லைன்ஸ் வரலன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ஸ் வேல்யூ ஏரியா லைனு கோடெலாம் போட்டிருக்குதா, அந்த கலர் மாற்றிக்கலாம், டெக்ஸ்ட்டு மாற்றிக்கலாம், இந்த அந்த 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 லைனோட விட்த்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி ப்ரொஃபைல் பிஓசியோட லைனை மாற்றிக்கலாம், பிஓசியோட டெக்ஸ்ட்டை மாற்றிக்கலாம். அப்புறம் மார்க்கெட் ப்ரொஃபைல் பிபிஓசின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது பிஓசின்னா ஒரே ஒரு பிஓசி இல்லை மேடம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 5 பிஓசி இருக்குது. பிஓசி, டுடே பிஓசி, எஸ்டர்டே பிஓசி அண்டு வெர்ஜின் பிஓசி. இதை பாருங்கள், இந்த பிஓசி லைன்லேயே வந்து இந்த மாதிரி எங்கேயுமே கட் ஆகாமல் போயின்னு இருந்ததுன்னா அது வந்து வெர்ஜின் பிஓசின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி பிஓசிலே 2-3 பிஓசி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இனிஷியல் பேலன்ஸ் ரேஞ்ச், இந்த ஐபின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஐபி இது சின்னதாக ஒரு கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுக்கு பேர் தான் ஐபி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐபியை வச்சு தான் காலையில் வந்து எவ்வளோ ரேஞ்சில் இருக்குதுன்றதை கணக்கு பண்ணி நம்ம வந்து 30 இருக்குதா, 60 இருக்குதா, 60 எபோவ் இருக்குதான்னு வச்சு ட்ரேட் எடுக்கிறதுக்கு இந்த ஐபியை யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஐபி ரேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை ஆன் பண்ணி வச்சுக்கிங்க, இனிஷியல் பேலன்ஸ் ஐபி. இதை ஆஃப் பண்ணிங்கன்னா அது போயிடும், ஆன் பண்ணிங்கன்னா வருது பாருங்கள். அதே மாதிரி ஐபி கவுண்டர், சிங்கிள் பிரிண்ட். இந்த சிங்கிள் பிரிண்ட்ன்றது வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சிங்கிள் இதை பாருங்கள், இதை வந்து பாருங்கள், இதுதான் சிங்கிள் பிரிண்ட், இதுக்கு பேர் தான் சிங்கிள் பிரிண்ட். அதாவது ஒரே ஒரு டிபிஓ, அந்த ஒரு டிபிஓவில் அதிகமான பையர்ஸ் வந்திருந்தாலும் அதிகமான செல்லர்ஸ் வந்திருந்தாலும் அது டிபிஓவாக ஃபார்ம் ஆகும். அந்த டிபிஓ வந்து வெர்ஜினாகவும் இருக்குதா இல்லை எங்கேயாவது கட்டாகி இருக்குதா மார்க்கெட்டில் அந்த டிபிஓ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் மேலே போகும். ஒன்று இந்த டிபிஓ நேராக இருந்ததுன்னா இந்த இடம் வந்து சப்போர்ட்டாவோ இல்லை மேலே இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸாவோ எடுத்துக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது. அதை வந்து அந்த டிபிஓ வந்து கொஞ்சம் நீங்கள் வாட்ச் பண்ணுறது நல்லது. ஒரே ப்ரொஃபைலில் 2 டிபிஓ வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த 2 டிபிஓவும் அடுத்த ப்ரொஃபைலில் கட் ஆகிடுச்சு, அப்போ இன்வேலிட் டிபிஓ இது. இதே டிபிஓ வந்து வெர்ஜினாக இருந்ததுன்னா, அந்த வெர்ஜினாக இருக்கக்கூடிய கீழே இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணியிருக்குது, நிறைய பேர் பார்த்துருக்காங்க, பேசியிருக்கோம். அதனால் அந்த டிபிஓவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்தது வந்து இன்சைடு வேல்யூ ஏரியா கலர் மாற்றலாம், அவுட் சைடு வேல்யூ கலர் பண்ணலாம். வால்யூம் ப்ரொஃபைல் ஸ்டைல்ஸை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது வால்யூம் ப்ரொஃபைல் வந்து கம்போசிட்டாகவும் இருக்கும். வேணும்னா வச்சுக்கலாம், வேணானாலும் விட்டுடலாம். இப்போ நீங்கள் பழக பழக உங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலே நல்லா பழகிடுச்சுன்னு வச்சிங்களேன், வால்யூம் ப்ரொஃபைலும் உங்களுக்கு பழகிடும் கிட்டத்தட்ட. இந்த வால்யூம் ப்ரொஃபைலை இங்கே ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயே மார்க்கெட் ப்ரொஃபைல் கூடவே வால்யூம் ப்ரொஃபைலும் உங்களுக்கு ஆன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்த செக்ஷனில் போயிட்டு இந்த ஷோன்ற பட்டனை ஆன் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணிங்கன்னா வரும். அதை வந்து கம்போசிட்டாகவும் வச்சுக்கலாம், செஷனாகவும் பிரித்து வச்சுக்கலாம், ஆன் பண்ணி வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌரியம் இருக்குதோ அது மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு மார்க் பண்ணுற அப்போ மட்டும். இப்போ எனக்கு வந்து வால்யூம் ப்ரொஃபைலில் 70% மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கிங்க, ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கிங்க, மார்க் பண்ணிக்கிங்க, அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிங்க வேணும்னா. அப்புறம் வந்து இந்த செட்டிங்ஸில் வேறு வந்து பார்டர்ஸ் இருக்குது, இன்சைடு வேல்யூ கலர், இந்த கலர்லாம் நீங்கள் மாற்ற கற்றுக்கிங்க போக போக. முக்கியமான விஷயம்லாம் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் போக போக கற்றுக்கிங்க. இதுவே உங்களுக்கு பெருசாக இருக்கும் சிலருக்கு. அதனால் இதோட நிறுத்திக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.